நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற மனம் இல்லாமல் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்பதற்கு சரியான உதாரணம் 100 நாட்கள் சட்டமன்றத்தை நடத்துவோம் ஆண்டுக்கு என்று சொல்லிவிட்டு இந்த 3.5 ஆண்டு காலத்தில் மொத்தமே இந்த 3 வருஷத்தை கூட்டினா கூட 100 நாள் வரல. அந்த லெவலுக்கு தான் இவர்களுடைய லட்சணம் இருக்கிறது. எப்படி அவன் பேசுவாங்க? சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி பேசுவாங்க? சட்டமன்ற கூட்டத்தொடரை 100 நாள் நடத்தணுன்ற அந்த யோசனையை நீங்கள் ஏன் வச்சிங்கன்னா மக்கள் பிரச்சனைகள் வெளியில் வரும், தவறுகளை திருத்திக் கொள்ள அரசுக்கு உதவும்ன்ற நல்ல எண்ணத்தில் தான் நீங்கள் அந்த அறிக்கை அந்த வாக்குறுதியை உங்கள் தேர்தல் அறிக்கையில் சேர்த்திங்க. ஆனால் சம்பந்தமே இல்லாமங்க அதில் 10% 20% கூட நீங்கள் நிறைவேற்றலை. 91 ஆட்சி காலத்தில் கடைசி ஒரு மாதத்தில் மாறிச்சு. ஆல்டர்னேட்டிவாக இல்லாமல் இருந்து கலைஞரும் மூப்பனாரும் ஒன்று சேர்ந்து ஆட்சியை மாற்றினாங்க. 2001 ஜெயலலிதா தேர்தலில் போட்டி போட டிஸ்குவாலிஃபை ஆகி 132 சீட்டு ஜெயித்தாங்க. அதனால் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் பற்றி கவலை கிடையாது. 100 நாளில் ஒரு 60 நாளாவது நடத்தலாம்ல, ஒரு 70 நாள் நடத்தலாம்ல. சரி, முதலமைச்சராக எல்லா நாளும் வர முடியாதுன்னா கூட உதயநிதி அதுக்கு தானே போட்டிருக்கீங்க, டெப்டி சிஎம். அவர் டெய்லி வரட்டும்ல. மூத்த அமைச்சர்கள் இருக்காங்களே, எது உங்களை சட்டசபையை நடத்துறதை தடுக்குது? இப்படி கேட்குறேன் நான் கேள்வி. என்ன தேனும் பாலம் ஓடுதாங்க? அப்படி நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்கன்னா அது 26 வெடிச்சு சதுரும். ஆகவே வேல்முருகனோட கருத்து நியாயமான கருத்து, பல திமுக எம்எல்ஏக்களின் கருத்தும் அதுதான். தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததை மட்டுமே திமுக தலைமை கவனத்தில் கொள்ளுமேயானால் தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளும். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். திமுக கூட்டணியிலிருந்து ஒருவர் ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார். திருமாவளவன், சிபிஐ, சிபிஎம்னு நிறைய வைகோலாம் இருந்தாலுமே கூட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் சட்டசபையில் பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இப்போது நேற்றைய தினம் அவர் தொலைக்காட்சியில் பேட்டிகள் கொடுத்ததாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடியிருந்தே அவர் கொஞ்சம் அதிருப்தியை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கார். அவர் நேற்று நிறைய விஷயங்களை போட்டு உடைத்தார். குறிப்பாக சட்டசபையில் பேசுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 7 செகண்டில் பேசி முடிங்க அப்படின்றாங்க. பசிக்குது, நேரம் இல்லை, சீக்கிரம் பேசுங்க அப்படின்றது ஒரு மூத்த அமைச்சரே சொல்கிறாரு போன்ற பல விஷயங்கள் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். எப்படி பார்க்குறீங்க வேல்முருகன் அவர்களுடைய இந்த அதிருப்தி அப்படின்றத? என்ன மாதிரியான ஒரு செய்தி இது? முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு கேட்டிங்கன்னா, 21 தேர்தல் காலத்தில் திமுக வெளியிட்ட மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை, அது மக்களுக்கு கொடுக்குற உறுதிமொழி. அதில் சொன்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆண்டுக்கு 100 நாட்கள் நாங்கள் சட்டமன்ற கூட்டத்தை நடத்துவோம். ஆண்டுக்கு 100 நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தை. இப்போ எல்லாம் கூட்டி பார்த்தா கூட இந்த 3.5 வருஷத்தில் இது வரைக்கும் 100 நாள் கிட்டத்தட்ட வரல. நம்முடைய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் அது குறித்து தெளிவாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்த பல விஷயங்கள் எப்படி காற்றுல கரைஞ்சு போச்சோ அதே மாதிரி இதுவும் கரைஞ்சு போச்சு. வழக்கமாக 50லேருந்து 60 நாட்கள் நடக்கும், சில நேரங்கள் 70 நாள் நடக்கும். ஆனால் 18 நாள் 20 நாள். இப்போ இந்த கூட்டத்தொடர், இந்த டிசம்பரில் நடந்த கூட்டத்தொடர் நவம்பர் டிசம்பரில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தொடர். சாதாரணமாக இது 6 நாள் அல்லது 7 நாள் நடக்கும். நான் 91லேருந்து பார்க்குறேன் இந்த அசம்பிளி. 2 நாள்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு கூட்டத்தொடர் வச்சதே கிடையாது. எடப்பாடி அவர்கள் கூட அதிருப்தி. எஸ் 2 நாள் எப்படி மக்கள் பிரச்சனை பேசவே முடியாது. ஆகவே எப்படி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற மனம் இல்லாமல் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்பதற்கு சரியான உதாரணம் 100 நாட்கள் சட்டமன்றத்தை நடத்துவோம் ஆண்டுக்கு என்று சொல்லிவிட்டு இந்த 3.5 ஆண்டு காலத்தில் மொத்தமே இந்த 3 வருஷத்தை கூட்டினா கூட 100 நாள் வரல. அந்த லெவலுக்கு தான் இவர்களுடைய லட்சணம் இருக்கிறது. எப்படி அவன் பேசுவாங்க? சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி பேசுவாங்க? அப்போ எதுக்கு இந்த வாக்குறுதியை கொடுத்தீங்க? இந்த வாக்குறுதி எல்லாம் புதிதாக வந்த கட்சி கொடுத்துருந்தா நம்பலாம். 75 ஆண்டு கால பாரம்பரியமிக்க கட்சி இது. அவர்கள் சந்தித்த 15வது சட்டமன்ற தேர்தல். ஆட்சி இயல் என்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரியும். 100 நாள்னு சொல்லிட்டு குறைஞ்சது ஒரு 70 நாளாவது நடத்திருக்கணும்ல, 60 நாளாவது நடத்திருக்கணும்ல. 18 நாள் 20 நாள், ஆண்டுக்கு 30 நாள், இப்படி தான் போயிருக்குது. 3.5 வருஷத்தில் கூட்டினாலுமே 100 நாள் வரலன்றாங்க. அப்போ எப்படி அவர் வேல்முருகனோடது நியாயமான கோரிக்கை. 2 நாளில் எப்படிங்க உறுப்பினர்கள் பேசுவாங்க? ஒரு துறையை எடுத்துக்கிட்டால் சாதாரணமாக ஒரு நாள் பூரா விவாதம் நடக்கும். சாதாரணமாக ஒரு துறை, காவல்துறை மானிய கோரிக்கைனா 2 நாள் விவாதம் நடக்கும். நான் பார்த்துருக்கேன் ஜெயலலிதா பீரியடில் 2 நாள் விவாதம் நடக்கும். கலைஞர் பீரியடில் அதே மாதிரி 2 நாள் விவாதம் நடக்கும். சட்டமன்ற கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர்னா 40 நாள் நடக்கும். ஒரு துறைனா ஒரு நாள், பெரிய துறைகள்னால் ஒரு நாள் பூரா நடக்கும். இப்போ 7 துறைகளை ஒரே நாளில் முடிக்கிறாங்க.
அவர் எந்திரிச்சு எம்எல்ஏ எந்திரிச்சு வணக்கம் பேரவைத் தலைவர்கள் அதுக்குள்ளே முடிஞ்சிடும், உட்காருங்கன்றுவாங்க ஸ்பீக்கர். 7 செகண்ட்ல பேச 7 செகண்டில் என்ன பேச முடியும்? எதிர்க்கிறதுக்கு உட்காரத்துக்குமே நேரம் சரியாயிடும். அதுக்கே 10 செகண்ட் ஆகும். அதுலேயே சொல்லணும் மாண்புமிகு பேரவை அந்த தலைவர் விழிச்சு அதை பேச வேண்டிய அந்த பொய்யுரைகள் போலித்தனம் இருக்கு இல்லையா, அதுக்கே வந்து ஒரு 15 செகண்ட் 20 செகண்ட் 30 செகண்ட் போயிடும். ஆகவே இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, ஆண்டுக்கு 100 நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரை நடத்துவோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்துவிட்டு எப்படி பல வாக்குறுதிகளை காற்றில் பறக்க விட்டார்களோ, மக்களை நம்ப வைத்து கழுத்தறுத்தார்களோ, அதே போல் இந்த வாக்குறுதியையும் திமுக காற்றில் பறக்க விட்டிருக்கிறது. மற்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் போனதுக்கு நிதி நிலைமை சரியில்லை அல்லது அரசியல் துணிச்சல் இல்லை, இந்த மாதிரியான காரணங்களை சொல்லிக்கலாம். ஆனால் இதுக்கு எந்த வியாக்கியானமும் இல்லை. இது வந்து மக்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை எதிர்கொள்ள இவர்களுக்கு விருப்பம் இல்லை என்பதை தான் காட்டுகிறது. இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக இது முடிய போகுது. ஏன்னா சட்டமன்றத்தில் வந்து கலைஞர் பேச அனுமதிப்பார், எல்லா விஷயத்துலையும் பேச அனுமதிப்பார். ஏன்னா ஒரு அரசாங்கம் இருந்தால் 1000 குறைகள் இருக்கும். 100 நாள் சட்டமன்ற கூட்டத்தை நடத்துகிறேன்னு சொல்லிட்டு 2 நாள் 18 நாள் 20 நாள் நடத்துறது. இந்த நவம்பர் டிசம்பரில் நடத்தக்கூடிய இந்த குளிர்கால கூட்டத்தொடரை வந்து வழக்கமாக 6 நாள் 7 நாள் நடப்பதை வந்து 2 நாளில் நடப்பது பல திமுக எம்எல்ஏக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இவர் வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர், இவர் சொல்கிறத மட்டும் வச்சு நீங்கள் எடப்படாதீங்க. பல கூட்டணியில் இருக்காரு, திமுக சிம்பலில் ஜெயிச்சாரு, டெக்னிக்கலி ஒரு டிஎம்கே எம்எல்ஏ அது வேற. பட் அவர் தனியாக ஒரு கட்சி வச்சிருக்காரு, அதனால் அவர் எதிர்க்கட்சி தான் நம்ம பேசணும். திமுக எம்எல்ஏக்களே பலர் வந்து இதில் மன விரும்பி இருக்காங்க. கூட்டத்தொடரை வந்து வருஷத்துக்கு 100 நாள் நடத்தாமல் இருக்கிறது. அங்கே தான் சார் பிரச்சனை வெளியில் தெரிய வரும். தேனும் பாலும் ஓடுது திராவிட மாடல், உங்களுக்கு நீங்களே மாலை போட்டுக்கிட்டு இருக்கிறதால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த பாருங்கள், எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்குது, 3 எலெக்ஷனை ஜெயிச்சிட்டோம், கண்ணுக்கட்டு தூர வரை எதிரிகளே இல்லை, 200+, இப்படிலாம் பேசுகிறதால 26 எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிச்சுட்டு தான் நினைக்காதீங்க, கிடையவே கிடையாது. அவ்வளோ பிரச்சனை, கீழே கடுமையான அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது. 24 நீங்கள் ஜெயிச்ச அந்த உங்கள் வெற்றி என்பது மோடிக்கு எதிராக விழுந்த ஓட்டு, உங்களை பிடிச்சி விழுந்த ஓட்டு கிடையாது. இதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல சட்டமன்ற கூட்டத்தொடரை 100 நாள் நடத்தணுன்ற அந்த யோசனையை நீங்கள் ஏன் வச்சிங்கன்னா, மக்கள் பிரச்சனைகள் வெளியில் வரும், தவறுகளை திருத்திக் கொள்ள அரசுக்கு உதவுன்ற நல்ல எண்ணத்தில் தான் நீங்கள் அந்த அந்த வாக்குறுதியை உங்கள் தேர்தல் அறிக்கையில் சேர்த்திங்க. ஆனால் சம்பந்தமே இல்லாமங்க அதில் 10% 20% கூட நீங்கள் நிறைவேற்றலை. 100 நாள் சொல்லிட்டு 22 நாள் 30 நாள் சபையை நடத்தினா என்னங்க அர்த்தம்? 30% கூட நீங்கள் நிறைவேற்றலை. அப்போ மக்கள் பிரச்சனை உங்களுக்கு எப்படி வரும்? எதிர்கட்சிகள் பேசுறது, சட்டசபையை நடத்துறதில்ல. மக்கள் பிரச்சனை உங்கள் கவனத்துக்கு வர வேண்டிய முக்கியமான ஒரு ஃபாரம் வந்து சட்டமன்றம், அது உங்கள் கவனத்துக்கு வரல, அதை மூடிடுறீங்க. மீடியா சொல்லவே வேணாம், உங்கள் காலடியில் நாய்க்குட்டியாக உட்காந்துருக்கு வாலாட்டிக்கிட்டு, அது எலும்பு துண்டை போட்டு அது வாயை அடைச்சிடுறீங்க, உங்களுக்கு வராது. என்ன நடக்குதுன்னு உங்கள் பிரச்சனை உங்கள் காதுக்கு வராது. எதிர்கட்சிகள் நம்பகத்தன்மை இழந்து கிடக்கிறாங்க, அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லை, உங்களுக்கு வராது. இல்லை அப்படியே சொன்னாலும் அவங்கள மதிக்க மாட்டோன்னு அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் நாங்கள் மதிக்க மாட்டோம், அவங்கள பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லிடுறீங்க. 4வது, முதலமைச்சர் ப்ரெஸ்ஸை பார்க்குறதில்ல, வராது. நீதிமன்றங்கள் எப்பயாவது கண்டனங்களை தெரிவிக்குது, அதை நீங்கள் கருத்தில் வாங்கிக்கிறதில்ல, உங்கள் காதுக்கு வராது. ஆனால் பிரச்சனை எவ்வளோ தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான எல்லா கதவுகளையும் நீங்களே மூடிக்கிறீங்க. அப்படியே வாங்க, கேமராவை கட் பண்ணி அடுத்த ஷாட்டுக்கு வாங்க. பிரச்சனை எவ்வளோ இருக்குது? அரசு ஊழியர்கள் சொல்கிறாங்க 26 முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி பரிசாக அளிக்க தயாராக இருக்கிறோம்னு. யார் அவங்க? உங்கள் கோர் ஓட் பேங்க்கு. யோசிச்சு பாருங்கள், 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை ஜெயலலிதா 2003 ஏன் டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னா, தான் ஓட் பேங்க் இல்லைன்னு டிஸ்மிஸ் பண்ணாங்க தைரியமாக. உங்களால் பண்ண முடியாது, அவன் உங்கள் கோர் ஓட் பேங்க்கு. எம்ப்ளாயீஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ரிட்டையர்டு எல்லாம் சேர்த்து 1 கோடி பேர் இருப்பான். பெரிய சிக்கல் இருக்குது. அரசு ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், பல பிரச்சனைகள் இருக்குது. தனியார் துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிஎஸ்டியாலையும் ஸ்டேட் ஜிஎஸ்டியாலையும் மிகப்பெரிய அளவில் வந்து எம்எஸ்எம்இ செக்டார் உட்பட பெரிய அளவில் பாதிப்பில் இருக்குது. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து திண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் சட்டமன்றத்தையும் நடத்தலைன்னா 26 எப்படி ஜெயிப்பீங்க? ஒரு கனவுல நீங்கள் வாழ்கிறீங்க. எங்கள் சாதனைகளை நாங்களே தான் பீட் பண்ண முடியுன்றதெல்லாம் என்ன பேச்சுங்க? அது எப்படிங்க ஒரு அரசு அப்படி இருக்க முடியும்? எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற ஒரு அரசு இருக்கவே முடியாது. இந்த வெற்றி 3 வெற்றி அளவுகள் அல்ல, 19, 24 மோடி ஃபேக்டர். உங்களை வாழ வைக்கிற தெய்வம் மோடி. திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் தமிழ்நாட்டில் யாராவது ஒருவருக்கு கோயில் கட்டி கூட வேண்டும் என்றால் அது பிரதமர் மோடிக்கு தான். ஏன்னா அவர் ஃபேக்டர் தான் இவங்களை ஓட்டுக்கு வாங்க வைக்குது. ஏன்னா சிறுபான்மை மக்கள் வாக்கு மட்டும் இல்லை, பெரும்பாலான இந்துக்களும் இங்கே பிஜேபிக்கு எதிராக இருக்காங்க. அதனால் உங்கள் வண்டி ஓடுது. நாடு முழுவதும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாலும் இங்கே போட மாட்டாங்க. இங்கே ஒரு தெருவில் ஒரு லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட ஆன்டி பிஜேபி, அதில் உங்கள் வண்டி ஓடுது.
ஆனால் அளவுகள் அது இல்லை. அசெம்பிளியில் 21 வாங்கினீங்கல்ல, 26 மக்கள்கிட்ட போகும்போது ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றதான் அளவுகோல். மோடி வேணுமா வேணாமான்றது இல்லை. இதை புரிஞ்சுக்கோங்க. இல்லை, இது அதிமுக அவங்க ஆட்சியில் இருக்கும்போது 100 ஆண்டு பேசும் ஓராண்டு சாதனை, ஈராண்டு பேசும் அந்த சாதனையெல்லாம் அந்த மாதிரியான ஒரு அதுதான் அதை விட மோசம் இது. அதெல்லாம் அந்த அம்மா பண்ணாங்க, நீங்கள் குறை சொன்னீங்க. என்ன தான் தவறுகள் பண்ணாலும் அந்த அம்மா ஜெயிச்சு வந்தாங்க. அவங்க ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி. நீங்கள் அவங்களோட உங்களை ஒப்பிடவே முடியாது. ஒன்றோடு ஒன்றை ஒப்பிடாதீர்கள், அது ரொம்ப ஆபத்தானது. ஓராண்டு பேசும் 100 ஆண்டு பேசும் ஓராண்டு சாதனைன்னு 2012 சொல்லிவிட்டு 16 அவங்க ஜெயிச்சு வந்தாங்க. நீங்கள் இது வரைக்கும் பேக் டு பேக் எப்போ வந்திருக்கீங்க? வந்ததே இல்லை. உங்கள் வரலாறுல வந்ததே இல்லை. நீங்கள் 71 கதை வேறு. அப்போ எம்ஜிஆர் இல்லை. 200+ நம்பிக்கை, 200+ நம்பிக்கை இருக்குல்ல. பாரு தானே வந்தார். 200 ஆட்சியை பிடிச்சிக்கிட்டாரு, 400 வரல. அந்த மாதிரி நீங்கள் வந்து 200+ன்றது 100+ஆக வரலாம். அதுக்கும் அவ்வளோ ஈஸி இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்கன்ற நான். நீங்கள் என்ன கனவு காண்றீங்க? அதிமுக சதுரி கிடக்குது, விஜய் ஃபேக்டர் 5 போட்டியில் ஜெயிச்சிடலான்னு. வாய்ப்பு இருக்குன்றதை நானும் மறுக்கல, எஸ். ஆனால் அப்படி கனவு காணாதீங்க. மக்கள் தமிழக வரலாறுல இது வரைக்கும் 67லேருந்து யார் வேணும்னு ஓட்டு போட்டது கிடையாது, யார் வேணான்னு தான் ஓட்டு போட்டிருக்கோம். இது வரைக்கும் திமுக மேலே அந்த அந்த ஒரு 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 வெறுப்புணர்வு, ஆட்சி அகற்றும் வேண்டிய வெறுப்புணர்வு இது வரைக்கும் வரல அப்படின்றத நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இன்னும் 1.25 வருஷம் இருக்குது. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஆப்ஷனை பற்றி கவலை இல்லை. ஆப்ஷனை பற்றி கவலையே இல்லை. 91 ஆட்சி காலத்தில் கடைசி ஒரு மாதத்தில் மாறிச்சு. ஆல்டர்னேட்டிவாக இல்லாமல் இருந்து கலைஞரும் மூப்பனாரும் ஒன்று சேர்ந்து ஆட்சியை மாற்றினாங்க. 2001 ஜெயலலிதா தேர்தலில் போட்டி போட டிஸ்குவாலிஃபை ஆகி 132 சீட்டு ஜெயித்தாங்க. அதனால் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் பற்றி கவலை கிடையாது. ஆகவே வேல்முருகனோட பேச்சு நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, சட்டமன்றம் 100 நாட்களை நடத்துவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் மொத்தம் 3 வருஷம் சேர்த்தே 100 நாட்கள் கூட நடக்கலைன்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்கிறது தான் உண்மை. இது பெரிய பாதிப்பு இந்த அரசுக்கு தான். ஏன்னா மக்களுக்கு பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருக்குங்க. அது இவங்க அது ஏன்னா என்னால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியல. இப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்த யாரோ ஒருத்தர் ஆட்சிக்கு வந்து ஒரு சீமான ஆட்சிக்கு வராரு, அவர் இப்படி நடந்துக்கிறாருன்னா புரிஞ்சுக்கலாம். சட்டமன்றத்தெல்லாம் நடத்தாமல் போகிறாங்க அப்படின்னு. இவங்க செய்யக்கூடிய தவறுகளெல்லாம் ஒரு ஆழ்ந்த அரசியல் ஞானமும் பழுத்த அனுபவமும் உள்ள ஒரு அரசியல் கட்சி செய்யக்கூடிய தவறுகள் அல்ல இது. ஒரு பழுத்த அனுபவம் வாய்ந்த அரசியல் கட்சி ஏன் இந்த தவறுகளை செய்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. 40 நாள் சபை நடக்குங்க. 10 மணிக்கு கலைஞர் வந்து உட்காந்துருவார். அதுவும் பட்ஜெட் செஷன்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும், முக்கியமான டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் ஹோல் டே நடக்கும் டிபேட். சாயங்காலம் வரைக்கும் போகும். எல்லா உறுப்பினர்களையும் பேச விடுவாங்க. ஏன்னா அதிகாரிகள் உட்காந்து குறிப்பெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு அதர்வைஸ் உங்கள் காதுக்கு என்ன பிரச்சனைன்னு கவனத்துக்கு வராது. ஏன்னா உங்களுக்கு உளவுத்துறை போய் தான் சொல்லுவான். இல்லை, அவரும் அதே தான் குறிப்பிடுறாரு. அதிகாரிகள் தான் செய்ய மாட்டேங்க. அதைத்தாங்க ஏன் வந்து பட்ஜெட் செஷனில் லாங்காக நடத்தணும்? எல்லா கவர்மெண்ட்லேயும் அதிகாரி போய் தான் சொல்லுவான். ஜெயலலிதா இருந்தாலும் கருணாநிதி இருந்தாலும் போய் தான் சொல்லுவான். சட்டமன்றத்தில் வெளிப்படும். அதிகாரிகள் குறிப்பெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதிகாரிகள் அப்போ கலைஞர் உட்காந்துருப்பார், கவனத்துக்கு வரும். ஜெயலலிதா உட்காந்துருப்பாங்க, அவங்களும் சில சமயத்தில் கவனத்துக்கு வரும். மீடியா ரிப்போர்ட் பண்ணும். தவறுகளை நீங்கள் திருத்திக்கலாம். அதுக்கு தானேங்க சட்டசபை. இன் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். நீ 2 நாளில் இழுத்து முன்னினா உங்கள் கவனத்துக்கு எப்படி வரும்? ஏன் தெரியுமா? ஒரு அரசுக்கு, முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றின தகவல் எப்படி போகும் சொல்லுங்கள்? ஒன்று உளவுத்துறை மூலமாக போகும், கட்சிக்காரன் சொல்லுவான். இவங்க 2 பேரும் போய் தான் சொல்லுவான் பெரும்பாலும். 3வது மீடியா. நீ மீடியாவையும் கண்ட்ரோல் பண்ணுற. தொண்டன் போய் சொல்ல மாட்டான். போய் சொல்ல மாட்டான். தொண்டை நெருங்க முடியாது. 3வது மீடியா, 3வது தொண்டர்கள். சாரி, ஒன்று உளவுத்துறை, 2வது கட்சிக்காரன். 2 பேரும் புழுவான் பெரும்பாலும். 3வது மீடியா. சொல்லவே வேணாம், அது உன் காலடியில் உட்காந்துருக்கு. உண்மையை சொல்கிற தொண்டரை நீ கிட்ட சேர்க்க மாட்டேன். அப்போ அதிகாரத்தில் இருக்கவங்க ஒரு சிலோன்னு வாங்க, ஒரு கூண்டுக்குள்ளே அப்படியே உட்காந்துருப்பாங்க. அவங்க அப்படியே எப்படி ஒரு அரண்மனை உப்ரிகைன்னுவாங்கல்ல, உங்களுக்கு மேலே அப்படியே எல்லாம் நல்லா இருக்குன்ற ஒரு எண்ணத்தில். 26 தேர்தல் முடிவு வரும்போது தான் தெரியும். இது எதிர்க்கட்சிகள் அவர்கள் சொல்லும்போது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். எதிர்க்கட்சிகள் சொல்லலாம் சட்டசபையை வந்து ஆளுங்கட்சி சொல்லி இம்பாக்ட் வந்திருக்குங்க. நிறைய எம்எல்ஏஸ் வந்து ஆளுங்கட்சி எம்எல்ஏஸ் 100 நாள் சட்டசபை நடக்கல அப்படின்னு ரொம்ப கொதிச்சு போயிருக்கான். ஏன்னா அவனால மக்கள் பிரச்சனை. நான் சொல்றேன் திமுக எம்எல்ஏக்களுக்காகவும் தான் நான் இதை பேசுறேன். நான் சொல்றது திமுக எம்எல்ஏக்கள்ல பலருடைய கருத்தை தான் நான் எதிர்வலிக்கிறேன். அவங்களே வருத்தப்படுறாங்க. அவங்க எங்க போய் சொல்றதுன்னு தெரியாம திண்டாடுறான் அவன். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை அவனுக்கு பேச வேண்டி இருக்குங்க. அதுக்கு தானங்க சட்டசபை. நான் கேட்குறேன், 100 நாள் சட்டசபையை நடத்துகிறோன்ற வாக்குறுதியை யார் உங்களை கொடுக்க சொன்னால்? நீங்கள் ஏன் கொடுத்தீங்க? அது நல்ல நோக்கத்தில் கொடுத்தீங்க. ஏன்னா அதுக்கு ஒரு குழு போட்டிங்க. அந்த குழுவில் வந்து டிஆர் பாலு, பிடிஆர், கனிமொழி எல்லாரும் இருந்தாங்க. பல்துறை அறிஞர்கள் இருந்தாங்க. இந்த யோசனை எதுலேருந்து வருது? அதற்கான தேவை இருப்பதால் வருது. 100 நாளில் ஒரு 60 நாளாவது நடத்தலாம்ல, ஒரு 70 நாள் நடத்தலாம்ல. சரி, முதலமைச்சராக எல்லா நாளும் வர முடியாதுன்னா கூட உதயநிதி அதுக்கு தானே போட்டிருக்கீங்க, டெப்டி சிஎம். அவர் டெய்லி வரட்டும்ல.
மூத்த அமைச்சர்கள் இருக்காங்களே, எது உங்களை சட்டசபையை நடத்துறதை தடுக்குது? இப்படி கேட்குறேன் நான் கேள்வி. இந்த கூட்டத்தொடர் நான் 91லேருந்து பார்க்குறேன். இந்த நவம்பர் டிசம்பரில் நடக்கிற இந்த கூட்டத்தொடர் துணை மானிய கோரிக்கையெல்லாம் வரும். மினிமம் 7 நாள் நடக்கும். இல்லை, எல்லாமே சரியா நடக்குது, அதனால இது போதுமானதுன்ற அப்படின்னு அவங்க கனவு காண்றாங்க. அது எப்படி சரியா இருக்கும்? அப்படி ஒன்று இல்லைன்ற. ராமராஜ்ன்றது ஒரு உட்டோப்பியா. யார் கவர்மெண்ட்லையுமே, இந்த கவர்மெண்ட் நான் சொல்ல, எனி கவர்மெண்ட். நான் திரும்பவும் இங்கே வந்து நிற்கிறேன். எந்த அடிப்படையில், எந்த தேவையின் அடிப்படையில் 100 நாட்கள் சட்டமன்றத்தை நடப்போம்னு சொன்னீங்க? அப்போ இன்னைக்கு நடத்தலான்னு போது அந்த தேவை நிறைவேறிச்சு நீங்கள் நம்புறீங்களா? தேனும் பாலும் ஓடுதா இங்க? அது எப்படி தேனும் பாலும் ஓட முடியும் ஒரு கவர்மெண்ட்ல? ஒரு கவர்மெண்ட் எப்படிங்க தேனும் பாலும் ஓட முடியும்? நான் சொல்றது எனி கவர்மெண்ட் எந்த தரவுகளின் அடிப்படையில், எந்த தேவையின் அடிப்படையில் 100 நாட்கள் சட்டமன்றத்தை நடத்துவோம்னு வாக்குறுதி கொடுத்தீங்க. இன்னைக்கு ஏன் நடத்த முடியல உங்களால? இப்ப இவரோட கருத்து, வேல்முருகனோட கருத்து தான் பல திமுக எம்எல்ஏக்களோட கருத்து. ஏங்க அடுத்த அவன் போய் தேர்தலில் சந்திக்கும் போது தொகுதிக்குள்ள போக முடியாதுங்க. இல்ல, நீங்க கேட்குற அதே கேள்வி தான் அவரும் கேட்டிருக்காரு. என்னைய கேள்வி கேட்கறாங்க மக்கள். நேச்சுரலி வந்துட்டார் எம்எல்ஏ, வந்துட்டார். எல்லாருக்கும், எல்லா எம்எல்ஏ, நான் திரும்பவும் சொல்றேன், திமுக எம்எல்ஏங்களோட பலருடைய நிலைப்பாடும் இதுதான். வேல்முருகன் கருத்து தான் பல திமுக எம்எல்ஏக்களோட கருத்து. 2 நாள் சபையை நடத்தினா என்ன? அதுக்கு நடத்தாமலே இருந்துட்டு போயிடலாமே. இல்ல சார், எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அவருக்கே அப்படிதான் பதில்னா, இப்போ அவங்க எம்எல்ஏ அவங்க எல்லாம் பாய திறக்க மாட்டாங்க. சிஎம் கோச்சுப்பாரு, துணை முதலமைச்சர் கோச்சுப்பாரு. இல்ல வேற என்ன? 2 நாள் நீ சபையை நடத்துறதுக்கு நீங்க நடத்தாமலே இருக்கலாமே. யாரை ஏமாத்துறதுக்கு சபையை நடத்துறீங்க? இது ஒரு பர்பஸ் இருக்கணும்ல. சபையை நடத்துறதும் மூடுறதும் வந்து ஏதோ ஒரு சடங்கோ சம்பிரதாயமோ கிடையாது, சாங்கியம் கிடையாது. அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு கட்சி வந்து பொதுக்குழு, செயற்குழு ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தணும்றான். பல கட்சிகளில் அது வந்து ஒரு சடங்கு தான். ஆமாம், இல்லாட்டி அவன் எலெக்ஷன் கமிஷனுக்கிட்ட கண்டம்னேஷன் வாங்கணுன்றதுக்காக நீங்கள் நடத்துறீங்க. எல்லா கட்சியும் சொல்கிறாங்க, திமுக அண்ணா திமுக மட்டும் சொல்ல. பட் சட்டசபை இத்தனை நாட்கள் நடத்தணுன்றது சடங்கு இல்லை, அது உங்களுக்கான தேவை. அதுவும் பாருங்கள், முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த பட்ஜெட் தான் கடைசி பட்ஜெட்டு. இந்த 2 மாதத்தில் மார்ச் மாதம் தாக்கல் செய்கிற பட்ஜெட் தான் கடைசி பட்ஜெட். அதுக்கப்புறம் 26 இடைக்கால பட்ஜெட் தான். ஸோ உங்களுக்கூட 80% ஆட்சி காலம் முடிஞ்சு போச்சு. எவ்வளோ பிரச்சனை இருக்குது? என்ன தேனும் பாலும் ஓடுதா இங்க? அப்படி நீங்கள் ஏமாத்திக்கிறீங்கன்னா அது 26ல் வெடிச்சு சதுரும். ஆகவே வேல்முருகனோட கருத்து நியாயமான கருத்து, பல திமுக எம்எல்ஏக்களின் கருத்தும் அதுதான். தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததை மட்டுமே திமுக தலைமை கவனத்தில் கொள்ளுமேயானால் தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளும். ஆனால் அந்த தேர்தல் வாக்குறுதியை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. அவங்க எண்ணிக்கை அடிப்படையில், நம்ம முதலமைச்சர் கூட சொல்றாரு, எண்ணிக்கை அடிப்படையில் நாங்கள் 490 நிறைவேற்றி விட்டோன்றார். இல்லை, குவாலிட்டேட்டிவாக பாருங்கள். இந்த 100 நாள் கூட்டத்தொடர் நடத்துறதா இருக்கட்டும், ஆண்டுக்கு விவசாயிகள் கடனாக இருக்கட்டும், மாணவர்களோட கல்வி கடனாக இருக்கட்டும், பெட்ரோல் டீசல் விலை குறையிறதா இருக்கட்டும், பழைய ஓய்வூதிய திட்டமாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களோட பல பிரிவினரை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, இந்த மாதிரி நீங்கள் காற்றுல பறக்க விட்டது பார்த்தீங்கன்னா அதுதான் அளவுகோல். நீங்கள் எதையுமே நிறைவேற்றலன்னு தான் வந்து நிற்கும். ஆகவே வேல்முருகன் அவர்களுடைய கருத்து, அவர் டிஎம்கே சிம்பலில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனவர். டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அவர் திமுக எம்எல்ஏ. இதையும் ஒரு திமுக எம்எல்ஏ கருத்தாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக சார், மிக்க மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி.